ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மத்திய அரசு 23வது தவணை ரூபாய் விவசாயிகளுக்கு சற்று முன் வெளியான 3 புதிய தகவல். மத்திய அரசு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்ற பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக வங்கிக் கணக்கில் ரூபாய் 23வது தவணை எப்பொழுது வரவு வைக்கப்படுகிறது? அதாவது சென்ற 4 மாதங்களுக்கு முன்பாக 22வது தவணை செலுத்தப்பட்டது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஜூன் மாதம் 23வது தவணை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுமா? அதற்கான தேதிகள் இதன் குறிப்பிடப்பட்டுள்ளதா? இதன் மூலமாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் 23வது தவணை தொடர்ந்து பெறுவதற்கு என்ன வகையான பணிகளை செய்து முடித்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். பிரதமர் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 23வது தவணை ரூபாய் 2000 எப்பொழுது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அதில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் பிஎம் கிசான் மூலம் தகுதி வாய்ந்த அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் குறைந்தபட்ச வருமான ஆதரவாக ஆண்டிற்கு ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகையானது ரூபாய் 2000 வீதம் ஆண்டுதோறும் 3 சம தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் என சம தவணைகளாக வருடத்திற்கு 6000 ரூபாய் வங்கிக் கணக்கில், அதாவது விவசாயிகளுடைய பயனாளர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி என்பது நாட்டில் உள்ள அனைத்து நிலத்தை வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்களுக்கும் அவர்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வருமான ஆதரவை வழங்குவதற்காக ஒரு மத்திய துறை திட்டமாகும். பிஎம் கிசான் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் விவசாயிகள் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலில் உள்ள விவசாயிகள் கார்னர் மூலம் தங்களது நிலைகளை சரிபார்க்கவும் முடியும். பிஎம் கிசான் திட்டத்தில் இதுவரை 22 தவணைகள் வழங்கப்பட்டுவிட்டன. கடைசியாக 22வது தவணையை அஸ்ஸாம் ஹவுகாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்திருந்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள 9.32 கோடி பயனாளர்களுக்கு ரூபாய் 18,000 கோடிக்கும் அதிகமான தொகை டிபிடி எனப்படும் நேரடி வங்கி பரிமாற்றம் மூலம் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 2000 ரூபாயான அடுத்த தவணை பிஎம் கிசான் நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 23வது தவணையானது அடுத்து எப்பொழுது பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் பரவலாக எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. பெரும்பாலும் இந்த தவணை தொகை பிஎம் கிசான் 23rd இன்ஸ்டால்மெண்ட் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் கிடைக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை கடந்த முறை தவணை தொகையை பெறாத விவசாயிகள் பின்வரும் வழிமுறைகளின் மூலம் காரணத்தை அறிந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இகேஒய்சி முடிக்காத, ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைக்காத அல்லது ஐஎஃப்எஸ்சி கோடுகள் தவறாக உள்ள, வங்கிக் கணக்கு முடக்கப்பட்ட அல்லது தனிப்பட்ட விவரங்கள் பொருந்தாத விவசாயிகளுக்கு இந்த தவணை கிடைக்காமல் போகலாம். இந்த சிக்கல்கள் காரணமாக பண பரிமாற்றம் நிறுத்தப்படலாம். ஒட்டுமொத்தமாக இகேஒய்சியை முடித்து சரியான ஆவணங்களை சமர்ப்பித்து தங்கள் ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைத்த விவசாயிகளுக்கு 23வது தவணை தொகை கிடைக்கும். இருப்பினும் விவரங்களின் பிழைகள், தங்களது தகவல்கள் காணாமல் போன விவசாயிகளுக்கு தவணை கிடைக்காமல் போகலாம். பிஎம் கிசான் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வலைத்தளமான pmkisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். விவசாயிகள் கார்னர் பிரிவுக்கு சென்று பயனாளிகள் பட்டியல் என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்கள் மாநிலம், மாவட்டம், வட்டம் மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுக்கவும். அறிக்கையை பெற என்பதை கிளிக் செய்ய பட்டியலை சமர்ப்பிக்கவும். உங்கள் கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்படுமா என்பதை சரிபார்க்க முடியும். இந்த விவரங்கள் அனைத்தையும் சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரையிலும் 22வது தவணை வரவு வைக்கப்பட்டுள்ளது. 23வது தவணை 2026ஆம் ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வமான தேதிகள் மட்டுமே குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் சமதவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. 4 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் ஜூன் மாத இறுதியில் அல்லது ஜூலை மாத தொடக்கத்தில் வரவு வைக்கப்படும் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.